சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் வீடியோஸில் நான் வந்து கிராவிடேஷனில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து கான்செப்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் சால்வ் பண்ண போகிற ஒவ்வொரு ப்ராப்ளமும் ரீசெண்டாக கேட்ட பிஒய்க்யூஸ், இந்த இயர் 2024 கேட்ட பிஒய்க்யூ. ஸோ வந்து கொஷின்ஸ் எப்படி வருது, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் ஆர் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் எர்த். Radius of earth r னு assume பண்ணிக்க சொல்லிட்டாங்க. Acceleration due to gravity on the surface is g is pi square. ஓகேவா? Then the length of seconds pendulum at a height h is equals to 2r from the surface of the earth is what? Length of a seconds pendulum. First seconds pendulum na என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். Seconds pendulum na it is a pendulum whose time period is 2 seconds. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் வந்து டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, இன்டெரக்டாக செகண்ட்ஸ் பெண்டுலம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ்னு சொல்லி நீங்கள் அஸ்யூம் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ அதோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணுமா? when it is at a height of h is equals to 2r from the surface of the earth. ஓகே, இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கொஷின் கொடுக்குறப்போவே அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எழுதிட்டோம்னா கொஷின் வந்து பாதி சால்வ் ஆகிடும். ஸோ ரேடியஸ் ஆர் கொடுத்துட்டாங்க, கிராவிடேஷன் அட் த சர்ஃபேஸ் என்னது பை ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அந்த செகண்ட்ஸ் பெண்டுலம் என்ன ஹைட்டில் இருக்குது 2rன்ற ஹைட்டில் இருக்குது அதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அதோட லென்த் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். 2π√L/g. இந்த ஃபார்முலா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ற சாப்டரில் படிப்பீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பெண்டுலம்க்கு ஃபார்முலா. இங்கே டி வந்து பெண்டுலமோட டைம் பீரியட், எல் வந்து பெண்டுலமோட லென்த்து, ஜி வந்து அந்த பெண்டுலம் இருக்கிற இடத்துல இருக்கிறதோட கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ அந்த பெண்டுலம் வந்து h is equals to 2r அப்படின்ற ஹைட்டில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், என்னென்னா gh is equals to gs into 1 minus 2h/r. ஆனால் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணலாம்? h is much much less than r. ஆனால் இங்கே h 2r is much much less than r. இது ட்ரூவா? இது ட்ரூவே கிடையாது, இது ஃபால்ஸ். அப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குல்ல அதை யூஸ் பண்ணோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட் அ ஹைட் h இஸ் கிவன் பை gm பை அந்த டிஸ்டன்ஸ் என்ன, அந்த எர்த்தோட ரேடியஸ் ப்ளஸ் அது இருக்கிற ஹைட்டு ஸ்கொயர். ஸோ gm பை கீழே என்ன ஆகும், 3r ஸ்கொயர் வந்து 9r ஸ்கொயர்னு ஆகும். இப்போ எனக்கு தெரியும் gm/r² என்னது, gm/r² இஸ் நத்திங் பட் g at the surface by 9. g at the surface கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, என்னது பை ஸ்கொயர் பை 9, அவ்வளோதான். இப்போ gh கண்டுபிடிச்சிட்டேன், லென்த் கண்டுபிடிக்கணும், வேறு என்ன கண்டுபிடிக்கணும், 2π, டைம் பீரியட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். சால்வ் பண்ணால் போதும். டைம் பீரியட் என்ன 2 seconds ஈக்குவல்ஸ் டு 2π√, எல் என்னது நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ஜி என்னது பை ஸ்கொயர் பை 9. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுறேன் என்ன வரும், 2 கேன்சல் ஆகிடும். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணனா லெஃப்ட் சைடு 1 இருக்கும், அது 1ஆகவே இருக்கும். இந்த சைடு ஸ்கொயர் பண்ணுறப்போ பை ஸ்கொயர் ஆகுமா, அப்புறம் இந்த ரூட் கேன்சல் ஆகுமா. ஸோ இந்த ரூட் கேன்சல் ஆகிட்டு இந்த 9 வந்து மேலே நியூமரேட்டருக்கு போகும். ஸோ 9l/π ஸ்கொயர். ஓகே, பை ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். L is equals to 1/9 meters. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம் ஈஸியாக தானே இருக்குது, ஜஸ்ட் அந்த ப்ராப்ளமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸி தான். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A planet takes 200 days to complete one revolution around the sun. If the distance of the planet from sun is reduced to 1/4 of the original distance, how many days will it take to complete one revolution? உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம கெப்லர்ஸ் லாஸ் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு கொஷின் பார்த்துருந்தோம், இதே மாடல்லையே. ஓகேவா? அதே மாடல் தான் இதுவும். இது வந்து எப்போ கேட்டிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக 2024 ஜேஇ மெயின் கொஷின். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A planet takes 200 days to complete one revolution. அப்போது அதோட ஒரிஜினல் டைம் பீரியட் 200 days. ஓகே, if the distance of the planet from the sun is reduced to 1/4 of the original distance r. ஓகேவா? இப்போ அதை நான் ரெடியூஸ் பண்ணுறேன், என்ன r' என்னவாது, ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் பிகம்ஸ் 1/4 of r. 1/4 of rனா r/4 ஆயிடுச்சு. ஸோ இப்போது நியூ டைம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான் கொஷின். நியூ டைம் பீரியட் t' அது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு தெரியும் டைம் பீரியட் ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r³ இப்போது வந்து இது சால்வ் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் k r3.
ஓகே, இப்போ டைம் பீரியட் ஒரிஜினல் என்ன 200 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு கே வந்து அப்படியே வச்சுக்கிறேன், ஆர் கியூப் ஆர் வந்து ஆர் கியூபை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நியூ கேஸ் டைம் பீரியட் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு கே இன்ட்டு ரேடியஸ் என்ன ஆகுது, ரேடியஸ் பை 4 ஆகுது. ஸோ ஆர் பை 4 கியூப். இது சால்வ் பண்ணால் என்ன ஆகும், கே ஆர் கியூப் பை 4 கியூப் என்னது 16, 64. 4 கியூப் வந்து 64. அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறேன். என்ன டிவைட் பண்ணால் என்ன ஆகும், டி ஸ்கொயர் டி பை டி டேஷ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு கேஆர் கியூப் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்கும், கேஆர் கியூப் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் வந்து 1/64 தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஈக்குவல்ஸ் டு 1/√64 விச் இஸ் 1/8. ஓகேவா, ஸோ டி பை டி டேஷ் மீது இங்கே சால்வ் பண்ணுறேன். டி பை டி டேஷ் என்னது 1/8. அப்போது வந்து டி டேஷ் என்னவாகும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் இருக்கோ, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம்ல, டிவைட் பண்ணுறப்போ இந்த 64 அதாவது கே ஆர் கியூப் அப்பான் கே ஆர் கியூப் பை 64, இந்த 64 நியூமரேட்டருக்கு போயிடும், ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து பை 64 வராது, இன்ட்டு 64 வரும். ஸோ ரூட் எடுத்தோன்னா 8 ஆகிடும். ஸோ டி டேஷ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி பை 8. டி தான் எனக்கு தெரியுமே, டி என்னது 200 by 8 which is 25. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 25. அவ்வளோதான், இப்படி தான் சால்வ் பண்ணோம். கரெக்ட் ஆன்சர் வந்து 25. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்ற இது தெரிஞ்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கொஷின், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் above the surface of earth is minus இது ஒரு வேல்யூ and the acceleration due to gravity அந்த பாயிண்டில் கொடுத்துட்டாங்க. assuming the mean radius of earth to be 66,400 kilometers, height of this point above the surface of earth. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, earth இருக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட். ஓகேவா, ஸோ நான் அந்த பாயிண்ட் above the surface of earth ஏதோ ஒரு பாயிண்ட், ஸோ அந்த பாயிண்ட் பியாக இருக்கட்டும். எனக்கு இந்த ஹைட்டு தான் கடைசியாக என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஹைட் என்ன, earthோட ரேடியஸ் ஆஸ் யூஷுவல் ஆர். இப்போ ரெண்டு விஷயம் கொடுத்துட்டாங்க பாயிண்ட் பியில். பாயிண்ட் பியில் இருக்கிற கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஓகே, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அட் பி கொடுத்துட்டாங்க. அதை வந்து விபின்னு அசியூம் பண்ணுறேன். விபி ஃபார்முலா என்ன ஆக்சுவலாக, மைனஸ் கே கியூ பை ஆர். சாரி, இது வந்து சாரி இப்போ இங்கே வந்து கிராவிடேஷன் தானே, கிராவிடேஷனா ஓகே. இப்போ பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி என்னது, நான் சொல்லியிருக்கேனே GM/R. கரெக்டா, மைனஸ் வரும், மைனஸ் GM/R விச் இஸ் மைனஸ் 5.12 இன்ட்டு 10⁻⁷ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் அ ஹைட் ஹெச் என்னது, இப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் அ ஹைட் ஹெச் தான் நமக்கு வேணும். கரெக்டாக, நான் வந்து இந்த மொத்த டிஸ்டன்ஸை வந்து ஆர் அவுட் அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அவுட், அதாவது ஆர் அவுட் என்ன, ஆர் ப்ளஸ் ஹெச். இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஃபார் பாயிண்ட்ஸ் அவுட் சைடு எர்த் வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா, ஸோ GM/R out square which is 6.4 meter/second square. கரெக்டா, இப்போது நான் வந்து இந்த ஆரையுமே இதுவுமே வந்து ஆக்சுவலாக ஆர் அவுட் தான். ஓகேவா, இதுவுமே வந்து ஆர் அவுட் தான். இப்போ என்கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறப்போ என்ன வரும், ஆர் அவுட், அதாவது வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். GM/R அவுட் இருக்குது,
டிவைடட் பை gm by r out square ஈக்குவல்ஸ் டு இது கேன்சல் ஆகிடும். இதில் ஒரே ஒரு பவர் மட்டும் மிச்சம் இருக்கும், அது நியூமரேட்டர் போயிடும். ஸோ ஆர் அவுட் ஈக்குவல்ஸ் டு 5.12 into 10 power 7 by 6.4. ரெண்டு டிவைட் பண்ணினா என்ன வரும்? எனக்கு வந்து இது வந்து 6.4 into 5.12 ரெண்டு இதெல்லாம் சால்வ் பண்ணினா எனக்கு வந்து 8,000 வரும். 8,000 கிலோமீட்டர்ஸ்னு வரும். ஓகே, இப்போ எனக்கு வந்து 8,000 கிலோமீட்டர்ஸ்னு ஆன்சர் வருது. என்னது? ஆர் அவுட் வந்து 8,000 கிலோமீட்டர்ஸ். ஆர் அவுட் வந்து 8,000 கிலோமீட்டர்ஸ்னால் வந்து ஆர் அவுட் என்னது? ஆக்சுவலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஹெச், அதாவது ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் இந்த ஹைட் ஹெச். ரேடியஸ் ஆஃப் எர்த் என்னது? 6,400. ஹைட் என்னது? நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் அவுட் என்னது? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது சால்வ் பண்ணேன்னா 8,000 equals to 6,400 plus h. h என்னது? சிம்பிள் சப்ராக்ஷன். சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 1,600 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணணும். 1,600 கிலோமீட்டர்ஸ். இதுதான் ஆன்சர். இதுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார் பாயிண்ட்ஸ் அவுட் சைட் எர்த் பொட்டென்ஷியல் என்னவா இருக்கணுன்ற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் ஹைட் ஹெச் என்னவா இருக்கணும் அப்படின்ற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் அ பாடி ஆன் எர்த் இஸ் 11.2 கிலோமீட்டர்ஸ். இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இதை நான் வந்து ஆக்சுவலாக எப்படி 11.2 கிலோமீட்டர்ஸ்னால் அதுக்கு ஒரு டெரிவேஷனே போட்டிருப்பேன். அண்ட் ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. ஓகேவா? இஃப் த ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் டு பி 1/3 ரேடியஸ் ஆஃப் எர்த் அண்ட் மாஸ் இஸ் 1/6 that of earth, எஸ்கேப் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? நான் இது வந்து ஆக்சுவலாக டிரைவே பண்ணியிருக்கேன். தெரிலன்னா திருப்பி அந்த வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள். 2gm/r. கரெக்டா? இப்போ 2gm/r இது வந்து ஃபார் எர்த்னு வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பிளானட்டாம். அந்த பிளானட்டில் என்னன்னா அதோட ரேடியஸ் வந்து 1/3 of எர்த்தாக இருக்குது. ஸோ 2 அதே தான். g கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சேம் தான். இப்போ மாஸ் வந்து 1/6 of எர்த். ஓகே, ரேடியஸ் வந்து 1/3 of எர்த். இது சால்வ் பண்ண என்ன வரும்? √2gm/r. இதுவும் கேன்சல் ஆகுமா? 3 மேலே போகும், 6 கீழே இருக்கும். ஸோ இங்கே ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக வரும். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா √gm/r. அவ்வளோதான். இப்போது நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணால் என்ன வரும்? VE/VP ஈக்குவல்ஸ் டு டிவைட் பண்ணேன்னா ஒரு √2 மட்டும் நிற்குமா? ஏன்னா வந்து இந்த √gm/r பை √gm/r ரெண்டு கேன்சல் ஆகிட்டு மிச்சம் √2 மட்டும் நிற்கும். கரெக்டாக? இப்போ என்கிட்ட வந்து VE இருக்குது, VP கண்டுபிடிக்கணும். ஸோ VP கிராஸ் மல்டிப்ளிகேஷன். VP இஸ் ஈக்குவல்ஸ் டு VE/√2. அவ்வளோதான். ஸோ VE என்கிட்ட இருக்குது 11.2/√2. கரெக்டாக? 11.2/√2. இதுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஃபைனலாக உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 8ன்னு ஆன்சர் வரும். ஸோ இங்கே 8 இல்லை. ஸோ 7.9. ஐல் கோ வித் 7.9. ஸோ 7.9 km/s. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஜஸ்ட்டு எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசெண்ட் கொஷின்ஸ் தான். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் கொஷின். அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே எல்லா கொஷினும் டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து 4 identical particles of mass m are kept at the 4 corners of square. If gravitational force exerted on one mass by the other is our expression, the length of sides of square. Okay. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 4 identical mass m is kept on a square. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் எம். இப்போ வந்து அதோட கார்னர்ஸில் மாஸ் எம் இருக்குது, 4 மாஸ் இருக்குது. ஓகே, எம் 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 எம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் ஆஃப் தி மாஸ் பை த அதர் மாசஸ். இப்போ நான் வந்து ஒரு மாஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன்.
ஒரு மாதம் கன்சிடர் பண்ணுறேன். இந்த மாதம் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? இந்த மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸஸ் என்ன? இங்கே இருக்குது இந்த மாஸ். கரெக்டாக? இப்போது மேலே இருக்கிற மாஸ் இதை இப்படி புல் பண்ணுமா? அதே மாதிரி இதுக்கு லெஃப்டில் இருக்கிற மாஸ் இப்படி புல் பண்ணும். டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கிற மாஸ் இப்படி புல் பண்ணும். இது F1 எடுத்துக்கிறேன். இதுவும் F1 தான், இது F2. ஏன் ரெண்டுமே F1? ரெண்டுக்குமே ஃபார்முலா சேம் தான். ஏன்னா GMM A இது இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆக்சுவலாக ஏக்கு தான் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஏன்னா இதுவும் ஏ தானே, டிஸ்டன்ஸு சேம், மாசஸும் சேம், அதனால தான் ரெண்டுமே F1. இப்போ ரெண்டு F1 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. ஸோ வெக்டர் அடிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நான் சொல்லியிருக்கேன். அது யூஸ் பண்ணி பண்ணோன்னா எஃப் நெட் என்னது, இது வந்து எப்படி வரையலாம்னா இது ரெண்டே ரிசால்வ் பண்ணுறேன். F1 and F2 ஃபஸ்ட்டு ரிசால்வ் பண்ணுறேன். ரிசால்வ் பண்ணேன்னா எனக்கு F3 வருதுன்னு வச்சுக்கலாம். F2 அப்படியே இருக்குது. F3யோட வேல்யூ என்ன? விச் இஸ் நத்திங் பட் ஒரிஜினல் ஃபோர்ஸ் இன்டூ √2. அவ்வளோதான். ஏன்னா இது வந்து வெக்டர் அடிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணி வருது. ஓகே, GMMனா m² பை a² √2. ஓகே, அவ்வளோதான். F3 கண்டுபிடிச்சிட்டேன். F2 என்னவா இருக்கும்? G அதே 2m, ஆனால் டிஸ்டன்ஸ் மட்டும் வேறு. டிஸ்டன்ஸ் என்னது? a √2. டயக்னல் a வந்து சைட்னா a √2 தானே டயக்னல். ஸோ 2a², which is gm² by 2a². இப்போ ரெண்டு ஃபோர்ஸஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது, F3 F2. அது ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ணி F net ஆக்க போகிறேன். ஓகே, ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால சிம்பிள் அடிஷன் போதும். ஸோ F net is equals to, நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமனாக எடுக்க வேண்டியதெல்லாம் காமனாக எடுத்துக்கிறேன். gm² by a². ஸோ திஸ் இஸ் √2 + 1/2. அவ்வளோதான், எனக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து இங்கே கொஷனில் கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷனையும் இதையும் கம்பேர் பண்ணணும். அவ்வளோதான் பண்ணணும். இப்போது வந்து கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல்ஸ் டு gm² by l² இன்ட்டு 2√2 + 1 upon 3/2. கரெக்டாக? இப்போது gm² கேன்சல். இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கலாமா என் சைட்லேருந்து? நான் கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷனுக்கு 1/a² √2 ப்ளஸ் இந்த சென்ஸ் எல்சிஎம் எடுத்தோன்னா 2√2 + 1/2ன்னு ஆகும். இது ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1/l² 2√2 + 1/32. ஓகேவா? இப்போ வந்து 2√2 + 1 2√2 + 1 கேன்சல் ஆகிடும். இப்போ நான் வந்து இது பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரெண்டு சைடுமே ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2a² ஈக்குவல்ஸ் டு 32l². ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். 16 ஆகுமா? ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா a is equals to 4l. இப்போ எனக்கு ஏக்கு தானே வேல்யூ வேணும். ஸோ a is equals to 4l. அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக ஒரு சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுற ஒரு ப்ராப்ளம். இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து a is equals to 4l. கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இப்போ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ட் கொஷின்ஸ் 2024 கேட்ட கொஷின். இப்போ கொஷின் ரீட் பண்ணுறேன். மாஸ் ஆஃப் மூன் இஸ் 144 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் பிளானட் அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 1/16 டைம்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் த பிளானட். இஃப் த எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் த பிளானட் இஸ் v, then the escape velocity on the moon will be. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி வச்சு அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து ஒரு ரிப்பீட்டட் மாடல். பாருங்கள், ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். v is equals to √2gm by r. கரெக்டா? ஸோ வெலாசிட்டி ஆன் த பிளானட் வந்து வின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பிளானட் தான் ரெஃபரன்ஸ் டு gm/r. அதில் எல்லாம் அதோட மாஸ் m, அதோட ரேடியஸ் r. இப்போது எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் மூன் என்ன அதானே கேட்குறாங்க. எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் மூன் √2g. மாஸ் ஆஃப் மூன் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1/44 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் பிளானட். அதே மாதிரி ரேடியஸும் என்ன, இந்த ஸ்கொயர் ரூட்டை பெருசாக்கிட்டு ரேடியஸும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டயாமீட்டர் 1/16 இருந்தால் ரேடியஸும் 1/16 தான். ஓகேவா? ஸோ இப்போ ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1/16 டைம்ஸ் ஆஃப் diameter 1/16 டைம்ஸ் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி அதர் பிளானட். அவ்வளோதான். இப்போ நான் அதை சால்வ் பண்ணுறேன். இந்த சைடில் ஃபஸ்ட்டு 1/16 மேலே போகும். அதாவது √16 மேலேயும் 144 கீழேயும் 2gm/r அப்படி சால்வ் ஆகும். ஓகேவா?
இப்போ வந்து நான் அது சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன், இந்த 2gm/r அப்படியே வச்சுட்டு இந்த 16/144 அப்படியே வெளில எடுக்கிறேன். ஏன்னா இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஈஸியாக வெளில எடுத்துடலாம். ஸோ 4/12 ரூட் 2gm/r கரெக்டாக. ஸோ இது கேன்சல் ஆகும் 3 டைம்ஸ். ஸோ 1/3 டைம்ஸ் ஆஃப் ரூட் 2gm/r. இப்போ எனக்கு தான் 2gm/rக்கு தான் வேல்யூ தெரியுமே. என்னது 2gm/r தான் v, அந்த பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், v/3 கரெக்டாக. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை, மேபி நியூமரிக்கல் டைப் கொஷினாக இருக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது, v/3. அந்த எஸ்கேப் வெலாசிட்டி, அந்த பிளானட்டில் இருக்கிற எஸ்கேப் வெலாசிட்டியோட 1/3 தான் வந்து மூணில் இருக்கிற எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த question. A metal wire of uniform mass density has a length L and mass m is bent to form a semicircular arc, and a particle of mass m is placed at the center of arc. The gravitational force experienced by the on the particle by the wire. Okay, என்ன சொல்லிட்டாங்க, ஒரு semicircular wire, இதான் அதோட சென்டர். ஒரு வயரை இப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கிளியராக போடுறேன். இதுதான் அது செமி சர்க்குலர் வயர்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது செமி சர்க்குலரில் ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு வயரை வந்து பெண்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நான் என் வீடியோஸில் வந்து இந்த கேஸ் ஒன்று டிரைவ் பண்ணியிருப்போம். என்னென்னா, ஒரு ராடு இருக்குது, அந்த ராட்லேருந்து ஒரு பாயிண்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த பாயிண்ட்லேயே இது எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னன்னு பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணோம், இன்டகிரேஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே இன்டகிரேஷன் தான் யூஸ் பண்ணோம். இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த செமி சர்க்குலர் ரிங்கு, அதோட சென்டரில் ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இதோட மாஸ் எம், இதோட மாஸ் வந்து எம், லென்த் எல்லுன்னு சொல்லிட்டாங்க. இஸ் பென்ட் டு ஃபார்ம் அ செமி சர்க்குலர் ஆர்க் அண்ட் அ பார்ட்டிக்கிள் ஆஃப் மாஸ் எம் இஸ் பிளேஸ்ட் இன் த சென்டர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பார்ட்டிக்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு இன்டெக்ரல் எலமெண்ட் இருக்குது. எப்பயுமே இன்டெக்ரேஷனுக்கு ஒரு இன்டெக்ரல் எலமெண்ட், குட்டி எலமெண்ட் எடுக்கணும். ஓகே, இது வந்து டி தீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது, டி தீட்டா. இப்போது இதோட மாஸை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், நான் அங்கே எப்படி கண்டுபிடிச்சேன், m/l ஈக்குவல்ஸ் டு dm/dx கரெக்டா. இப்போ dx என்னது, dm என்னது, dm இஸ் ஈக்குவல்ஸ் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் m/l dx. dx என்னது, இங்கே dxனா இந்த திக்னஸ். ஓகேவா, இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன், இதுக்கு நடுவில் இருக்க திக்னஸ் தான் dx. இப்போ கொஞ்சம் மேக்ஸ் என்னென்னா, நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஒரு சர்க்கிளில் l இஸ் ஈக்குவல்ஸ் டு r தீட்டான்னு சொல்லியிருக்கேன். இங்கே எல்லு தான் வந்து dx. ஸோ dx இஸ் ஈக்குவல்ஸ் டு r என்னது, ரேடியஸ் என்னது, ரேடியஸ் நான் அஸ்யூம் பண்ணுறேன், ஆர்னு அஸ்யூம் பண்ணுறேன். ஓகேவா, ஆர்னு அஸ்யூம் பண்ணிட்டு ஸோ ஆர் டி தீட்டா. ஓகேவா, இப்போ நான் வந்து இப்போ ஆர் வந்து என்ன, ஆர் நானாக அஸ்யூம் பண்ணியிருக்க ஒரு வேரியபிள். ஆனால் ஆக்சுவலாக ஆர் என்ன, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், லென்த்து எல்லுன்னு சொல்லிட்டாங்க, ரேடியஸ் ஆர்னு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் தானே இங்கே லென்த்து கரெக்டாக, இந்த ஹாஃப் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் லென்த்து. இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, மொத்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அப்போ இந்த சர்க்கிளோடது வெறும் πr, ஏன்னா இது ஒரு செமி சர்க்கிள், ஈக்குவல்ஸ் டு எல் கரெக்டா, ஏன்னா அதான் லென்த் ஆஃப் தானே இது. ஸோ எல் ஈக்குவல்ஸ் டு எல். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எல்/π. அவ்வளோதான். இப்போ நானாக அஸ்யூம் பண்ண ஒரு வேரியபிளுக்கு அவங்க கொடுத்துருக்கிற வேரியபிளோட ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஸோ dx இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், என்னது l/π டி தீட்டா. இதுதான் dx. ஓகேவா, இப்போ நான் வந்து ஆஸ் யூஷுவல் திருப்பி ஒரு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்ளை பண்ண போகிறேன். g m1 m2/r² கரெக்டா. இங்கே வந்து g அப்படியே எழுதுறேன். m1 என்னது, அந்த ராடோட அந்த ஒரு சின்ன மாஸ் dm. dm என்னது m/l, dx என்னது r d theta. rக்கு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, m2 என்னது, m2 வந்து அந்த மாஸ் சென்டரில் வச்சுருக்கோம் அந்த மாஸ், பை
இது வந்து டிஎஃப். ஏன் டிஎஃப்? மொத்த எஃப் வந்து மொத்த ராடை கன்சிடர் பண்ணுறப்போ தான் மொத்த எஃப் வரும். நான் இங்கே ஒரு சின்ன மாஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து டிஎஃப். ஓகே, ஜிஎம் டி தீட்டா பை எம் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இங்கே ரேடியஸ் என்ன? அது அந்த டிஸ்டன்ஸ் என்ன? இதுக்கும் ஆப்வியஸாக அந்த ரேடியஸ் தான். ஸோ அது ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணுறப்போ என்ன ஆகும்? ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இப்போ நான் வந்து இன்டகிரேட் பண்ணும் இந்த இடத்துல, கரெக்டாக? ஸோ டிஎஃப் ஈக்குவல்ஸ் டு gm by L m gm by L m r ஒன்று இருக்குது, m d theta மட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்துடலாம். ஸோ f is equals to, இப்போ லிமிட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் என்னென்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த தீட்டா வந்து எப்போ வந்து ஃபுல் ராடே கவர் பண்ணும்? அது வந்து அந்த தீட்டா வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி பை வரைக்கும் போகிறப்ப தான் அது ஃபுல் லென்த்தையும் கவர் பண்ணும். ஸோ லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் பை, அவ்வளோதான். இப்படி தான் எடுக்கணும். லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் பை. ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கான்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளில எடுத்துடுறேன். ஜி எம் எம் அப்பான் எல் ஆர் எல்லாம் வெளில எடுத்துகிட்டு இன்டகிரேஷன் டி தீட்டா 0 to பை. எனக்கு தான் இன்டகிரேஷன் டி தீட்டா 0 to பை என்ன? சிம்பிள், பை. ஸோ ஜி எம் எம் எல் கொஷின்லேயே கொடுத்த வேரியபிள் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் ஆர் கொஷினில் கொடுக்காதது நம்மளாம் அசியூம் பண்ணோம். ஸோ அதுக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னது? எல் பை பை, கரெக்டா? எல் பை பை. இது வந்து இன்னொரு பை இந்த இன்டகிரேஷன் மூலமாக. இப்போது இதை மீதி இங்கே சால்வ் பண்ணுறேன். இது வந்து என்னவா ஈஸியாக சிம்பிளிஃபை ஆகும். என்னவா சிம்பிளிஃபை ஆகும்? ஜி எம் எம் பை எல் ஸ்கொயர் இன்ட்டு பை ஸ்கொயர். ஸோ இதுதான் அந்த மொத்த ராடால் அந்த பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ். இன்டகிரேஷன் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஒரு சிம்பிள் இன்டகிரேஷன். அதில் கரெக்டாக வேரியபிள் அசியூம் பண்ணி சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்படி தான் வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை இப்படி தான் அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அடுத்த கொஷின் போகிறேன். 90 kg body placed at 2r distance from the surface of earth experiences gravitational pull off. அதாவது ஒரு 90 kg பாடி இருக்குது, அதை நான் வந்து எந்த டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணுறேன்? 2r distance from the surface of earth. எந்த கொஷினுக்குமே ஒரு டயக்ராம் போடுறப்போ அது ரொம்ப ஈஸியாகிடும், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸில். ஸோ இப்போ நான் வந்து எர்த் போடுறேன். எர்த்தோட ரேடியஸ் ஆர் ஆஸ் யூஷுவல். இப்போ நான் அந்த பாடியை 2rன்ற டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். ஓகே, ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதாவது நான் சொல்லியிருக்கேன், ஃபார் பாயிண்ட்ஸ் அவுட் சைட் எர்த் பிஹேவ்ஸ் as a point mass at its center. ஸோ இதை நான் எப்படி வரையலாம்? சிம்பிளாக அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்ன வரையலாம் வேண்டாம். இப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்ன? 3r ஆகிடும். எர்த்துக்கும் அந்த பாயிண்ட் மாஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது எர்த்தே ஒரு பாயிண்ட் மாஸ் ஆகிட போகுது. இந்த பாயிண்ட் மாஸ்க்கும் நம்ம வச்சிருக்க அங்கே வச்சிருக்கிற மாஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 3r ஆகிடுச்சு. வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ கிராவிடேஷனல் புல் ஆஃப் வாட்? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு mg. இப்போ அதோட மாஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? 90. ஜி என்னது? gm by r ஸ்கொயர். ஆனால் இங்கே r ஸ்கொயர் வெறும் r இல்லை, டிஸ்டன்ஸ் என்னது? 3r. ஸோ 3r the whole square which is equals to 90 into gm by 9r square. இப்போ gm by r square என்னது? gravitation acceleration due to gravity at the surface of earth, கரெக்டா? ஸோ இந்த 99 கேன்சல் பண்ண 10 ஆகிடும். 10 is equals 10 into g at surface. g at surface கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, என்னது? 10. ஸோ 10 into 10 which is 100. இங்கே ஆக்சுவலாக தெரியாது. ஸோ 10 into 10 which is equals to 100 newtons. அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணணும், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். Satellite revolving around a planet in stationary orbit has a time period of 6 hours. Time period 6 hours. The mass of planet is 1/4 the mass of Earth. Radius of orbit of planet is. ஓகே, இப்போ டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, ரேடியஸை ரிலேட் பண்ணுறோம். அப்போ இது ஆக்சுவலாக எந்த லாவாக இருக்கும்? ஆப்வியஸாக கெப்லர்ஸ் தேர்ட் லா. கெப்லர்ஸ் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் t² ஈக்குவல்ஸ் டு t²
இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ஆனால் இங்கே ஜிஎம்எல்லாம் ரிலேட் ஆகிருக்கனால நான் வந்து சேட்டிலைட்ஸில் இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணேன். தேர்ட் ஃபார்முலா டைம் பீரியட் ஆஃப் சேட்டிலைட்ஸில் இதை நான் டிரைவ் பண்ணி காமிச்சேன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 π ஸ்கொயர் பை ஜிஎம் ஆர் கியூப். ஸோ இதான் அந்த ஃபார்முலா. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சேட்டிலைட்டோட டைம் பீரியட் 6 hours. மாஸ் ஆஃப் பிளானட் இஸ் 1/4 the மாஸ் ஆஃப் எர்த். ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் பிளானட். ஒரு சேட்டிலைட் இருக்குது, இன்னொரு பிளானட்டை சுற்றுது. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு எர்த்தை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சேட்டிலைட் வந்து இது வந்து எர்த். கரெக்டாக? எர்த்தை அந்த சேட்டிலைட் சுற்றுது. இப்போது அதே சேட்டிலைட் வந்து இன்னொரு பிளானட்டையும் சுற்ற போகுது. இப்போ அந்த பிளானட்டை சுற்றுறப்போ அதோட டைம் பீரியட் என்னவா? 6 hours. இப்போது அதே பிளானட் நம்ம எர்த்தை சுற்றணும்னா அது கொஷனில் கொடுக்கல, ஆனால் காமனாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சேட்டலைட் எர்த்தை சுற்றுதுன்னா அதோட டைம் பீரியட் 24 hours. கரெக்டாக? த மாஸ் ஆஃப் பிளானட் இஸ் 1/4 the மாஸ் ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். இப்போ இது ரெண்டே கம்பேர் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ டைம் பீரியட் எர்த்துக்கு எழுதலாம். சரியா? எர்த்துக்கு டைம் பீரியட் என்ன? 24 square ஈக்குவல்ஸ் டு 4 π ஸ்கொயர் பை gm r cube. கரெக்டாக? g கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். m மாஸ் ஆஃப் எர்த், r வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த். இப்போ இதே இது நான் அந்த பிளானட்டுக்கு எழுதுகிறேன். டைம் பீரியட் என்ன? 6 square ஈக்குவல்ஸ் டு 4 π ஸ்கொயர். கிளியராக இல்லை? ஈக்குவல்ஸ் டு என்னது? 4 π ஸ்கொயர் gm by r square. g அதே தான். இப்போ m என்னன்னு சொல்லியிருக்காங்க? மாஸ் ஆஃப் பிளானட் இஸ் 1/4 the மாஸ் ஆஃப் எர்த் பை 4. ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் பிளானட் நான் தான் கண்டுபிடிக்கணும். r dash cube. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? டிவைட் பண்ணேன்னா 1/2 டிவைட் பண்ணேன்னா இந்த சைட் 4 மட்டும் நிற்குமா? 4 ஸ்கொயர் நிற்கும். ஈக்குவல்ஸ் டு இந்த 4 π கேன்சல் ஆகிடும். gm கேன்சல் ஆகிடும். இந்த கீழே இருக்குல்ல இந்த 4, இது மட்டும் நியூமரேட்டர் போகுமா? இந்த கீழே இருக்குல்ல அந்த 4 மட்டும் நியூமரேட்டர் போகும். கரெக்ட். ஸோ அது வந்து 1/4 r cube by r dash cube ஆகும். இந்த 4 எங்கிட்டு கொண்டு போனேன்னா 4 cube is equals to r cube by r dash cube. ரெண்டு சைடும் கியூப் ரூட் எடுக்கிறேன். கியூப் ரூட் எடுத்தேன்னா என்ன ஆகும்? r by r dash equals to 4. எனக்கு r டேஷோட வேல்யூ வேணும், which is r by 4. r என்னன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 4 ஸ்பேஸில் மேலே எழுதுகிறேன். ஸோ 4.2 into 10⁴ by 4 தான் எனக்கு வேணுங்கிற ரேடியஸ். கரெக்டாக? which is இது வந்து சால்வ் பண்ணால் 1.05 வரும். ஸோ எனக்கு வேணுங்கிற ரேடியஸோட வேல்யூ என்ன? 1.05 into 10⁴. அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ எனக்கு வேணுங்கிற ரேடியஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து இங்கே ஆப்ஷன் 2. இது சிம்பிளாக அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். To project a body of mass m from Earth's surface to infinity, the required kinetic energy is what? இப்போது இந்த மாதிரி கொஷின் நான் சொல்லியிருக்கேன். கிராவிடேஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸை வந்து ஈஸியாக எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ கொஷினை பார்த்தாலே தெரியுது கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது, எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஏன் எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே ஆக்ட் ஆகிற அந்த ரெண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதனால வந்து நம்ம வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணலாம். எனர்ஜி சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ டோட்டல் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் எனர்ஜி ஃபைனல். டோட்டல் எனர்ஜி இனிஷியல் எப்படி எழுதலாம்? கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல். கரெக்டாக? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் ஈக்குவல்ஸ் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ்
potential energy final. Okay, kinetic energy initial என்னது? we required kinetic, அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கைனெட்டிக் எனர்ஜி தேவைன்னு நம்மளே கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல். ஓகே, இப்போ அதோட இப்போ ஏர்த் இருக்குது, நான் ஒரு டயக்ராம் போடுறேன். ஏர்த் இருக்குது, அதோட சர்ஃபேஸ்லேருந்து மாஸ் எம்மை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். இதுதான் இனிஷியல் சினாரியோ. இனிஷியல் சினாரியோவில் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? மைனஸ் ஜி எம் பை அதோட ரேடியஸ், அதாவது ஆர்இ. கரெக்டாக? இதுதான் ஈக்குவல்ஸ் டு கே ஃபைனல், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நான் அது வந்து ஏர்த்தோட இன்ஃபினிட்டிக்கு போயிடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மாஸ் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும்போது அதோட கைனடிக் எனர்ஜி 0 ஆகிடும். அதாவது அங்கே போய் அது ஸ்டாப் ஆகும். ஸோ கைனடிக் எனர்ஜி 0. இன்ஃபினிட்டிக்கு போயிட்டாலே நான் சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் ஆர் இருக்குது, அது இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஸோ கைனடிக் எனர்ஜியும் 0, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0 ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதுவும் 0, இதுவும் 0. இதை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு GMM பை RE. ஸோ இதை சால்வ் பண்ணலைன்னா என்ன வரும்? அவ்வளோதான், கைனடிக் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இங்கே வந்து எம்ஜி ஜியோட டேர்ம்ஸில் இருக்குது, ஸ்மால் ஜி டேர்ம்ஸில். இப்போ ஸ்மால் ஜிக்கு என்ன பண்ணலாம்? அதை கொண்டு வரதுக்காக எனக்கு தெரியும், ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு GM பை RE ஸ்கொயர். ஸோ நான் வந்து ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறேன், இன்டூ RE பை RE. GMM பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? இதெல்லாம் இது மொத்தமும் சேர்ந்து ஸ்மால் ஜி. ஸோ MGRE, kinetic energy is MGRE, which is option 3. அவ்வளோதான், இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். Assuming Earth to be a sphere of uniform mass density, a body that weighs 300 newtons on surface of Earth, how much would it weight at a depth of r/4 under the surface of Earth? ஓகே, ஒரு பாடியோட வெயிட் என்னது? mg. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சர்ஃபேஸில் அதோட வெயிட் என்னவா? 300 நியூட்டன். ஸோ அது ஒரு டெப்த்தில் அதோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ 300 இஸ் ஈக்குவல்ஸ் டு mg சர்ஃபேஸ். இப்போது நான் கண்டுபிடிக்க போகிற வெயிட் வந்து எங்கே? m இன்ட்டு g at a depth, which is g இன்ட்டு சர்ஃபேஸ் இன்ட்டு 1 மைனஸ் d பை ஆர். இது எப்படின்னு நான் டிரைவும் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ mg சர்ஃபேஸ். இப்போ டெப்த் என்ன சொல்லியிருக்காங்க? r/4. சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் டு mg சர்ஃபேஸ் 1 மைனஸ் r/4 அப்பான் r. ஸோ இது வந்து 1 மைனஸ் r கேன்சல் ஆகிடும், 1 மைனஸ் 1/4 ஆகும். ஸோ 3/4 mgs 3/4. கரெக்டாக? இப்போ வந்து 3/4 mgs, இதுதான் வந்து நமக்கு வேணுங்கிற வெயிட். இப்போ நான் ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். W/300 ஈக்குவல்ஸ் டு 3/4 mgs பை mgs. mgs கேன்சல் ஆகிடும். ஸோ இது இங்கே மீதி இங்கே எழுதுகிறேன். W/300 ஈக்குவல்ஸ் டு 3/4. இப்போ நான் அந்த பக்கம் கொண்டு போய் சால்வ் பண்ணேன்னா W is equals to என்னவாகும்? 300 டைம்ஸ் 3/4 டைம்ஸ் 300. ஸோ நான் அதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு 225 நியூட்டன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், இப்படி தான் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் 4th ஆப்ஷன். அடுத்த கொஷின் போகலாம். If two satellites A and B go round on a planet in circular orbits having radius 4r and r, if speed of A is 3v, then speed of V will be என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து என்னது? சேட்டலைட்ஸ் பற்றி ஒரு கொஷின். நான் வந்து சேட்டலைட்ஸ்க்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதில் என்னென்ன டிரைவ் பண்ணியிருந்தோம்? வெலாசிட்டி, டைம் பீரியட் எல்லாம் டிரைவ் பண்ணியிருந்தோம். இங்கே வெலாசிட்டி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் ஃபார்முலா என்ன? V is equals to √gm/r, ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட். கரெக்டாக? ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கே, இதான் வந்து என்னோட ஃபார்முலா. கரெக்டாக? இஃப் ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் 3v, தென் ஸ்பீட் ஆஃப் பி இஸ் வாட்? நான் வந்து இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதுனா இந்த மாதிரி கொஷின்லாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஏபி. கரெக்டாக? இஃப் ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் 3b, இதோட ஸ்பீடு என்னது? வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட ரேடியஸ் வந்து 4r, பியோட ரேடியஸ் வந்து r. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 3v is equals to √gm by √gm by r0. r0 வந்து 4r.
இங்கே ஓகேவா. அடுத்து இது எனக்கு தெரியணும். ஸோ வி டேஷ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் gm by r0. இது rனே கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள். இப்போ இது ரெண்டையுமே நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ இதனை டிவைட் பண்ணா v dash by 3v 2 divided by 1 ஓகேவா. 2 divided by 1. So v dash by 3v is equals to root gm by r upon root gm by 4r ஓகேவா. இப்போ இந்த 4r வந்து gm by r கேன்சல் ஆகிடும். இந்த 4 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ சால்வ் பண்ண இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 ஆகுமா. ரூட் 4 is 2. ஸோ அப்போ v dash is மீதி இங்கே எழுதுகிறேன். v dash by 3v equals to 2 which gives us v dash is equals to 6v. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ which is option 2. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க கூட தேவையில்லை. நான் எப்படி டிரைவ் பண்ணுறணும் அப்படி டிரைவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டா ஈஸியாக அந்த இடத்துல போய் டிரைவ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Acceleration due to gravity the surface of earth is g. If diameter reduces to half of its original value and mass remains constant, acceleration due to gravity at the surface of earth would be. Simple question. Gravitational field at the surface of earth என்னது? g m by இது ஒன் ஆஃப் தி ரீசன்ட் 2024 கொஷின்ஸ் ஓகேவா. ஆக்சுவலாக அது கேட்ட இது என்கிட்ட ஷிஃப்ட் இல்லை. ஆனால் வந்து இதுவும் வந்து 2024 கேட்ட ஒரு மெயின்ஸ் கொஷின். ஓகே. இப்போ ஜிஎஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா கரெக்டாக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியலாக ஜிஎஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொன்று வந்து ஜிஎஸ் டேஷ் ஈக்குவல்ஸ் டு ஜி mass என்ன அது mass remains acceleration due to gravity the surface of earth is g. If diameter of earth reduces to half of original value while mass remains constant. okay mass வந்து சேமா தான் இருக்கான். radius என்னது, radius வந்து diameter half ஆச்சுன்னா radiusம் half ஆகும். so r by 2 square இது சால்வ் பண்ண என்ன வரும், 4gm by r square which is 4 times gs. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ 4 times gs. so gs dash is equal to 4 times g. This is the required answer which is option 4. So இந்த question இந்த மாதிரி questions கேட்டால் அதை இப்படி தான் சால்வ் பண்ணும். ஓகேவா. இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணேன். கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ஸ் வச்சு புரிஞ்சிட்டாலே எல்லா கொஷின்ஸையுமே சால்வ் பண்ணிடலாம். இப்போ கான்செப்டாக வந்து நான் கொடுத்தது வந்து போதும், கொடுத்த கான்செப்ட் போதும். ஆனால் கொஷின்ஸாக பார்த்தா நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்ரோச் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் போடுறப்போ கிராவிடேஷன்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஷிஃப்ட்டில் வந்து 4 to 8 மார்க்ஸ் வரைக்கும் ஈஸியாக கெயின் பண்ணலாம். ஓகேவா.